சந்தோஷம். ரொம்ப சூப்பரான விஷயம். இந்த படத்துல நெறைய படம்ன்றத மீறி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ அதனால கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன். சாரி. ஜெய் அண்ணா மெட்ராஸ் டைம்ல இருந்தே தெரியும். அட்டகத்தி டைம்ல இருந்தே படத்துல ஒர்க் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம எல்லாரும் க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அப்போ வந்து சில பேரோட ஒர்க் நமக்கு பயங்கரமா பிடிக்கும். பயங்கரமா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஒருத்தரோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து. அப்படி ஜெய் அண்ணா ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு ஆளு. ஆனா என்னன்னா நானும் பயங்கரமா கிரியேட் ஆக எனக்கு கூப்பிடல அவரு. பரவாயில்ல. சூப்பரா ஒர்க் பண்ணுவாரு. அவர் ஒர்க் வந்து அவ்வளவு சின்சியரா இருப்பார். பயங்கர அக்ரெசிவா இருப்பாரு. இந்தமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில வந்து ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனா இருக்கட்டும், எதுவாகட்டும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும். அது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கட்டும், இல்லை அதோட ட்ரெய்லர் எல்லாமே. இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு சக்ஸஸ் பார்ட்டி ஒரு ஃபீல்ல தான் இருக்கு. ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவா அவ்வளோ சூப்பராக இருக்கு. எங்கே போனாலுமே ப்ளூ ஸ்டார்ன்ற விஷயம் இருக்கு. எப்பவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்க போகுது, நம்ம வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்ல இருக்குன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம் நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சும் இருக்கு. ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்ஸஸ் ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ண லெமன் லீஃப், அப்புறம் ரஞ்சித் சார், அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸோட வாழ்த்துக்கள். மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, மீடியாவில் இருக்கிற விஐபிஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுன்னு எதிர்பார்க்கல. ஓகே, ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. கிளிம்ஸ் அது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன் வந்தது. லைக் வாவ், ரஞ்சித் சார், அசோக் செல்வன், சோனு, வாவ் இது ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதோட அப்படியே ஐ ஜஸ்ட் வெயிட்டட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ஃப்ரம் ராஜா சார், லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ். கேட்டேன், என்ன என்ன பண்ணுறீங்க, வாட் யூ வாண்ட் டு டூ, லைக் இல்லை ஸ்டோரி இருக்குது, நீங்கள் கேட்கணும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் நியூ ப்ரொடக்ஷன்? இல்லை படம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், பட் புது ப்ரொடக்ஷன் தான். எந்த படம்? ப்ளூ ஸ்டார். ஓ வாவ், அப்படி ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்துக்கு மேலே. ஸோ நான் சொன்ன உடனே கண்டிப்பாக நான் கதை கேட்குறேன். அண்ட் டிரெக்டர் வந்திருந்தாரு நரேஷனுக்காக. நரேஷன் எல்லாம் செட் பண்ணிட்டு டிரெக்டர் வந்திருந்தாரு. அண்ட் பார்த்தா ப்ரொடியூசர் அங்கே இருக்காரு. ப்ரொடியூசர் வந்தார். அண்ட் கதை கேட்குறச்ச நரேஷன் போயிட்டு இருக்கு, நான் இங்கே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன், வாவ் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே ப்ரொடியூசரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த கதை வந்து அவர் ஒரு 100 தடவை கேட்டிருப்பாரு. இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது. ஸோ ஒரு ஃபீலிங் வந்தது தட் இவங்க வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி, பேஷனுக்காக சினிமா எடுக்கிறவங்க இவங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஃபீலிங் தோணுச்சு எனக்கு. அண்ட் கணேஷ் சார் பற்றி சொல்லி ஆகணும். அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வேற லெவல். அந்த கதை நரேஷன் முடிச்சோடனேனால வந்து ஓகே நான் சொல்கிறேன், நான் யோசிக்கிறேன் சொல்லவே முடியல. இட் வாஸ் ஸோ குட் தட் உடனே எஸ் சொன்னேன் நான். அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் யூ கேன் சி ப்ளூ ஸ்டார் லுக்ஸ் ஃபண்டாஸ்டிக். Jayakumar sir, you've done a fantastic job. It looks so good. It's so artistic, like this painting, sir. ரொம்ப நல்லா இருக்கு. அசோக் செல்வன், மை குட்னஸ், அவரோட ஒர்க் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐ லவ் த ஸ்கிரிப்ட்ஸ் ஹி சூசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கதாபாத்திரங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் யூ அண்ட் கீர்த்தி, ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன், யூ கைஸ் லுக் கிரேட். மை டியர் ஃப்ரெண்ட் சோனு, வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அடிக்கடியெல்லாம் பேச மாட்டோம், இருந்தாலும் சோனு மேலே ஐ ஹாவ் ஒரு தனி மரியாதை. இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். எது இருந்தாலும் 100% ஃபுல் டெடிக்கேஷனோட தான் இறங்குவார். அண்ட் அவரோட நெவர் கிவ் அப், டூ ஆர் டை ஆட்டிடியூட் இஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஸோ அண்ட் சோனு, யூ கைஸ், யூ த்ரீ லுக் கிரேட் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் obviously today Govind Vasantaji also, you're a fabulous music director, fabulous musician, sir. This is going to be fantastic. சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் பார்த்து ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டு வி கோ டு த தியேட்டர் அண்ட் வி சி த மூவி, அதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். இந்த படத்துக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே வந்து எனக்கு தோணுச்சு, திஸ் இஸ் கோயிங் டு பி a super duper hit film. It is going to be fantastic. That's thank you. So all I want to say is that wish you all the very best, guys. This is a fantastic team. இந்த படம் வந்து is going to be 100% super hit. And கலையரசன் ப்ரோ சொன்ன மாதிரி கெட் ரெடி ஃபார் சக்ஸஸ் பார்ட்டி, ஸ்டார்ட் நவ் வித் செல்ஃப் ப்ரிப்பரேஷன். இந்த மேடையை வந்து நான் இப்போது சகாப்தமாக பார்க்குறேன். ஏன்னா இதே ஜனவரி மாதத்தில்
ஒரு 12 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்ன இருக்கிற அட்டகத்தி படம் வந்துட்டு இங்கே ஆடியோ லான்ச் இதே ஸ்டேஜில். அது என்னன்னா, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் நம்ம நல்லா விரும்பக்கூடிய சகோதரர், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி பழகக்கூடிய அண்ணன் தம்பியா வாழ்ந்த கல்லூரியிலிருந்து நட்பு பாராட்டி வந்த ஒரு சகோதரர் இயக்குனரா ஏதோ ஒரு ப்ரொடியூசர் பேர்ல இயக்குனரா டைரக்டர் ரஞ்சித் அப்படின்னு இந்த ஸ்கிரீன்ல பார்த்தேன். இப்போ அதே இயக்குனர் ரஞ்சித் இன்னைக்கு தமிழ் சினிமாவை வேற ஒரு தளத்துக்கு நகர்த்தி சென்று தன்னை ஒரு ப்ரொடியூசராகவும் நிலைநிறுத்தி கொண்டு, தயாரிப்பாளர் ரஞ்சித் அங்க இயக்குனரா ஜெயக்குமார் பேர் வரும் பொழுது இதை என்னால் எமோஷனலாக பார்த்தேன் நான். ஏன்னா இப்போ நானும் ரஞ்சித் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெளியில் ரஞ்சித் நானும் நண்பர்கள் அப்படின்னு தான் நிறைய திரைப்பட படம் தெரியும். ஆனால் ஜெயக்குமார் தான் ரஞ்சித்தோட ரொம்ப நெருங்கிய காதலன் மாதிரி அவங்க இருவர் 3 பேர். ஆக்சுவலாக தினகர், ஜெயக்குமார், ரஞ்சித், இவங்க 3 பேரும் வந்துட்டு காதலர்கள் மேலே தான் சுற்றிட்டு இருப்பாங்க கல்லூரியில். இப்படி ஒரு நண்பனுக்கு அந்த கல்லூரி கால நட்பு இப்படியா ஒரு சமூகத்துல வேற ஒரு தளத்துக்கு சமூகம் பயன்பெறுவதற்கு இயக்குனர் ஜெயக்குமார், தயாரிப்பாளர் ரஞ்சித் அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு உண்மையிலே பெருமையா இருந்தது. இந்த மேடை, இந்த மொமெண்ட் எனக்கு வந்துட்டு பெரிய வரலாற்றுல ஒரு முக்கியமான நிகழ்வா நான் அதை பார்க்கிறேன். நாளைக்கு ஜெயக்குமார் நாளைக்கு இதே இடத்துல வரலாம், இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம். அதனால் நட்பு வந்துட்டு வேற ஒரு இடத்துல போய் வேற ஒன்றா மாறுறது இருக்குல்ல, அதுக்கான சாட்சியாக தான் நான் அந்த மேடையை பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை தாண்டி ஜெயக்குமாரை பற்றி இங்கே சொல்லணும்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு வார்த்தை சொன்னான் கலையரசன். ஆக்சுவலாக அந்த அக்ரெசிவ்ன்றது எப்படின்னா அன்பாக இருக்கும், வேற மாதிரி இருக்காது, அன்பாக இருக்கும், அது ஒரு ஒர்க்காக இருக்கும், இப்படி தான் இருக்கும் அவருடைய அக்ரெசிவ். ரொம்ப ஒரு வேலையை எடுத்துக்கினா அதில் வந்து ரொம்ப நேர்த்தி, அதாவது நேர்த்தியினுடைய உச்சபட்சத்துக்கு போய் நின்று பார்ப்பார். சார்பட்டாவில் வந்துட்டு ஆக்சுவலாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பார்க்குற ஒரு ஆளா ஜெயக்குமார் இருந்தார். எனக்கு சார்பட்டா படத்துல இப்படியான ஒரு பேர் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஜெயக்குமார் மிக முக்கிய காரணம். அது வந்துட்டு எனக்கு எப்படின்னா, சும்மா ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட இது கேட்டிருப்பாரு ரஞ்சித், ஒரு ஒரு ரோஜா பூ வேணுங்க, அந்த ரோஜா பூ 10 ரோஜா பூ வந்தால் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவார் அவரு. ஒரு ரோஜா பூ இல்லைங்க அவர் சொல்லியே இருக்க மாட்டாரு. இல்லைங்க அது அவன் அது சொல்லலைங்க, நீங்க வேற அது வேறங்க அது அப்படின்னு. இல்லை ஜெய் எனக்கு தெரியும், இல்லை உங்களுக்கு இல்லை அது வேற ஒன்று சொன்னா அப்படின்ட்டு போட்டு பெரட்டி எடுத்துட்டாப்புல. அந்த மாதிரி ரொம்ப நேர்த்தியா, அதாவது எல்லாத்தையுமே வந்துட்டு அதிகமா கொடுப்பாப்புல, அன்பா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அதிகமா கொடுத்துட்டு இருப்பாரு. ஏன்னா நான் ஜெயக்குமார் வந்துட்டு ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு கனெக்ட் ஆன ஒரு ஆள். நான் கல்லூரியில சேர்ந்து முதல் நாள் வரைந்த ஒரு மாடல் ஜெயக்குமார். நான் முதல்ல வரைஞ்ச மாடல், அதாவது கல்லூரி மாடல் இல்லாத வேற ஒருத்தவங்க வரைவங்க, அப்படி வரைஞ்ச ஒரு ஆள் வந்துட்டு ஜெயக்குமார். அவரு அனிச்சியாவே என்கிட்ட வந்துட்டு கனெக்ட் ஆனாரு, என்கிட்ட பேசினாரு. அவர் ஒரு தோற்றமே வந்துட்டு வேற மாதிரி இருப்பார். அப்போ அதில் வந்துட்டு எனக்கு வரையணுன்ற ஆள் இன்ட்ரெஸ்ட்ல முதல் வரைஞ்ச ஒரு நபர். அப்படி அவர் எதை எடுத்தாலும் ஒரு நேர்த்தியாவே அதை வந்து கையாள்வார். அது அதாவது இவர் இந்த இடத்த வந்து நிப்பாருன்றதுலாம் நான் வந்துட்டு ஆக்சுவலா அதை முதல்ல முடிவு பண்ணது தான். ஏன்னா அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச தோல்வியை வந்துட்டு பார்க்காத ஒரு ஆள் நினைக்கிறேன் இந்த ஜெயக்குமார். சாதாரணமா எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் தேடுறது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். சாதாரணமா டக்குன்னு ஒரு ப்ரொடியூசருக்கு அவருக்கு மாத்திரம் கிடையாது, நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரொடியூசரை வந்துட்டு கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஆளு. அவருக்கு வந்துட்டு இந்த வெற்றி என்பது வந்துட்டு எல்லா இடத்துலையும், ஏன்னா வெற்றி சுலபமா வருதுன்றது அதுக்கு பேர் சுலபம் கிடையாது, பின்னாடி அவர் அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருக்கிறார்ன்ற அர்த்தம். அதனால் அவருக்கு இந்த வெற்றி எளிதாக கிடைத்து விட்டது. இன்னும் சில எந்த விஷயம் கிடைத்தாலும் அதை எளிதாக அட்டன் பண்றாரு அவர். ஏன்னா அதில் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக அவ்வளோ நேர்த்தியா இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அந்த படத்தோட கதையாசிரியர் கூட கதையில் ஒர்க் பண்ண தமிழ் பிரபா வந்துட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாக்கள் இருக்கிற இயக்குநர்கள் தேடப்படக்கூடிய எழுத்தாளர்கள்ல கதையாசிரியர்களை மிக முக்கியமான கதாசிரியர் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உமாதேவி வந்து அதே மாதிரி இங்க சொன்னாரு, இந்த தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பாளர் வந்துட்டு உமாதேவி பத்தி சொன்னாரு. அது இன்னைக்கு வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு ஒரு எப்படி சொல்றா, மனித மனங்கள் என்பது இன்னைக்கு இருக்கிற எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை கொண்டாட்டமாக அது அழகான தமிழில் இன்னைக்கு கடத்தக்கூடிய அறிவு உமாதேவி கிட்ட இருக்கு. அவர் எல்லா படங்களுக்கும் மிக நேர்த்தியாக எழுதி கொண்டு வருகிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
ஜெயரவி என்னுடைய அசிஸ்டன்ட் இன்னைக்கு வந்துட்டு இந்த இந்த மேடையில் உட்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப பெருமையா இருக்கு. அவனும் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கில் வந்துட்டு ரொம்ப நேர்த்தியாக பண்ணக்கூடிய ஆள். அதாவது ஒர்க்குன்னு எப்பயுமே வந்து நான் அவனை நிறைய டைம் வந்து திட்டிருக்கேன், இது பண்ணிருக்கேன், எல்லாமே இந்த மேடைக்காக தான்றதை நான் இந்த இடத்த வந்துட்டு அவனுக்கு நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படக்குழுவினருக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நான் இங்கே உட்காந்துருக்கிறது ஜெயன் என்ன பேச போறாருன்னு கேட்கறது தான். அவரோட பதட்டத்துக்கும் படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எனக்கு ஜெயனை வந்து பயங்கர ஹாப்பி. எனக்கு ஜெயனை வந்து ஜெயிக்கிறதுங்கிறது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி. எனக்கு இன்னொன்று முக்கியமா என்னன்னா, வலியும் வேதனையும் வந்து கடத்திடலாம். எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் இப்ப வலி வேதனையை சொல்றதை தாண்டி ஒரு கொண்டாட்டத்தை சொல்றது இருக்குல்ல, நம்மளோட என்னோட கொண்டாட்டத்தை நான் தான் சொல்லுவேன். இந்த படத்துல வந்து ஜெயன் அந்த கொண்டு போயிருக்கிறாருங்கிறது நீலம் ப்ரொடக்ஷன் பாரஞ்சித்தனை இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நீலம் ப்ரொடக்ஷன் படம் அப்படின்னாலே இது ஏதோ ஒரு சாருக்கான படம், யாருக்கோ ஒரு இவங்களுக்காக தான் இந்த படம் எடுத்தாங்க, அவங்களுக்காக தான் படம் எடுத்தாங்கிறத தாண்டி இது மக்களுக்கான படம். நீங்க ஒரு விஷயத்த கொண்டாட தவிர்த்துட்டு ரொம்ப லேட்டா அப்புறம் நீங்க இழந்த பிறகு வந்து அதை கொண்டாடுவோம், அவங்கள பத்தி பேசுவோம்னீங்கன்னா அதெல்லாம் சமீபத்துல சொல்ல போனா அப்படி சொல்ல போனா நம்ம இவரு விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அவரை நீங்க வேற மாதிரி கொண்டாடுறீங்கல்ல. ஒரு விஷயத்தை என்னைக்கு நீங்க கொண்டாடணுமோ நீங்க கொண்டாடிடணும். அது மாதிரி பாரஞ்சித்தனனை வந்து நாங்க கொண்டாடுறோம், இங்க இருக்கிற எல்லா மக்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி அவரை கொண்டாடுற நாள் வந்துட்டு இருக்கு நீலம் ப்ரொடக்ஷன். ஏன்னா ஏன் இந்த இடத்துல இப்போ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இங்க நடிச்சிருக்க நடிகர் நடிகைகள் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், டெக்னீஷியன் எல்லாருக்கும். முக்கியமா இங்க வந்து இப்ப ப்ளூ ஸ்டார் இப்ப அடுத்தடுத்து படங்கள், இப்ப நீலம் ப்ரொடக்ஷன்ல அடுத்தடுத்து படங்கள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க எடுத்த படங்கள். ரஞ்சித் அண்ணனுக்கு வந்து எந்த கட்டாயமும் இல்லை, ஈஸியா வந்து ஒரு 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 பெரிய ஹீரோ கிட்ட டேட் வாங்கி ஒரு கமர்ஷியலான படம் நீலம் ப்ரொடக்ஷன்ல எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. அவர் ஈஸியா நாளைக்கு அதை பண்ணிடலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு சொல்லணும், அதை தாண்டி என்னோட வலியை சொல்லணுங்கிறத தாண்டி என்னோட கொண்டாட்டத்தை சொல்லணும்னு அவர் செய்யறது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான விஷயம். அது நானே பாராட்டக்கூடாதுல்ல, கிட்டத்தட்ட என்னையே நான் பாராட்டிக்கிற மாதிரி. அது இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி. ஜெயன்னா சீக்கிரம் நிறைய பேசணும். நன்றிங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசணும், அதனால முதல்ல விழாநாயகன் இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள், இசைக்குழுவினர்களுக்கும் பின்னணி பாடகர்கள் இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அது இந்த டீசர் ட்ரெய்லர் பாட்டு எல்லாம் பார்க்கும்போது பயங்கர எனர்ஜியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து 11 வயசுல சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து இருந்து இப்போ வரைக்கும் வாழ்ந்துருக்கிறது வந்து சென்னை பட் ரோடு, ஃபுல்லாக கிரவுண்டு சூழ வாழ்ந்துருக்குது ஒரு இடம். பார்த்தீங்கன்னா பெரிய பட் கிரவுண்டுன்னு ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் வந்து சென்ட் தாமஸ் மோட்டாலுங்க, ஆலந்தூர், ஆதம்பாக்கம், நந்தம்பாக்கம், ஈக்காத்தங்கல் அப்படின்னு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் சனி ஞாயிறில் அந்த பட் கிரவுண்டில் விளையாடுவாங்க. பிச்சு புடிச்சு வச்சுன்னு அதை இன்னொருத்தவங்க விளையாட கொடுக்கறதுல கூட ஒருத்தர் பெரிய பிஸ்னஸாக கூட பண்ண முடியும். அந்த இடத்துல அவ்வளவு கூட்டமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பீரியடு, அந்த கிரிக்கெட் சம்மந்தமாக அந்த பல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எனக்கு வந்து அது பர்சனலாக ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகுது. அது ஒரு பெரிய சம்பவம் அது பின்னால் இருக்கும் கண்டிப்பாக. நீலம் ப்ரொடக்ஷனால் கண்டிப்பாக அதில் ஒரு மக்களுக்கான அரசியல் பார்வை ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வெறும் விளையாட்டாக மட்டும் கடந்து போகாமல், சமீபத்தில் ஒரு பதிவில் பார்த்தேன், அந்த பதிவும் எனக்கு அந்த இடத்துல பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். ஒரு சென்னை 28 படத்தில், கிரிக்கெட் சார்ந்த ஒரு படத்தில் உதவி இயக்குனராக வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து இவர் ஒரு ப்ரொடியூசராக மாறி இருக்கிறாரு. அது ஸ்போர்ட்ஸ் சார்ந்து தன்னோட உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு மீமாக கூட வந்தது, யார் போட்டாங்கன்னு தெரியல. அது பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஒட்டுமொத்த குழுவினர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான நாள் அப்படிங்கிறத தாண்டி ஜெயுடைய நண்பராக ரொம்ப நெகிழ்ச்சியான நாளாக தான் நான் வந்து இந்த நாளை வந்து பார்க்குறேன். இந்த ஒரு சினிமா நம்ம திரையரங்களை பார்க்குறோம். ஒரு எழுத்தாளன் வந்து அதனுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து அந்த பயணத்தில் இருக்கும்போது அவனுக்கு சொல்கிறதுக்கு நிறையாவே இருக்கும். அதெல்லாம் தொகுத்து தான் நான் ரொம்ப சுருக்கமாக தான் இங்கே நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். ஜெய் வந்து நான் வந்து சார்பட்டா பரம்பரை நான் எழுதிட்டு இருந்தேன் இக்ஷாவில், எக்மூரில். அப்போ தான் ஜெய் வந்து என்னை வந்து சந்திச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு கதை எழுதியிருக்கிறேன், நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். அவர் குறிப்பாக சொன்னது காரணம் என்னோட நாவல் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை விட்டு எழுதணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் ஓகே ஜெய் அப்படின்னு சொன்னேன். எனக்கு முதல்ல எழுதுகிற படமே அது என்ன வரவேற்பு வரும் அப்படிங்கிற நிறைய தயக்கங்கள் இருக்கும்போது என்னை பற்றி என்னோட நாவல் வழியாகவே என் மீது நம்பிக்கை வச்சு என்னை முதல்ல அழைச்ச ஜெயக்குமார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மேடையில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
இன்னொன்று ரொம்ப ரொம்ப எம்பத்தைஸ் பண்ணி இந்த கதையை வந்து நான் அவரோட சேர்ந்து எழுதினேன். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நான் எழுதின படம் வந்து 1970 நடக்கிற ஒரு பாக்ஸிங் கதை. அந்த பீரியட்ல நான் வாழ்ந்தேனா இல்லையான்னா எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா எழுத ஒரு தங்கலான்ற படம் ரஞ்சித் அவரோட எழுதும்போது அதுவுமே வந்து கிட்டத்தட்ட அது ஒரு 200 வருஷம் கதை. எந்த நான் வாழ சமகாலத்தில் எழுதுறதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லாமல் போச்சு. ஸோ அப்போ ப்ளூ ஸ்டார் கதை வந்து ரொம்ப எனக்கு நெருக்கமாக இருந்தது. பர்சனலாக வந்து ஒரு ஒரு கிறிஸ்டியன் லைஃப், ஒரு கிரிக்கெட் ஆடுற பசங்க, அதுவும் கிரிக்கெட்லாம் நான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு வெறி எனக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் இந்த கதைக்குள்ள நிறையா வந்து இருந்தது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ப்ளஸ் குறிப்பாக வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த மாதிரியான திரைப்படங்களை வந்து நம்ம எப்படி வந்து வகைப்படுத்த முடியும்? இது வந்து ஒரு மார்ஜினலைஸ்ட் மூவிஸ் தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னன்னா, ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவா நிற்கிற படங்கள், அதாவது சாதி பெருமையை பண்பாடா மாற்றி சொல்கிற திரைப்படங்கள், அல்லது வன்முறையை வந்து ஃபேசினேட்டிங் பண்ணி சொல்ற திரைப்படங்கள் வந்து பெரும்பான்மையா மக்கள் ரசிக்கக்கூடிய திரைப்படங்கள். ஆனா விளிம்பு நிலை இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை வந்து சொல்லணும், அதை சுவாரஸ்யமா சொல்லணுங்கிற ஒரு 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 கேட் வந்து ரஞ்சித் அவர்கள் தான் ஓப்பன் பண்ணி வச்சார் ஆக்சுவலா அட்டகத்தி திரைப்படத்துல. அப்ப அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஃப்ளோ இதுக்குள்ள இருக்கு ஆக்சுவலா. இந்த திரைப்படங்கள்ல வந்து மக்கள் வந்து ரசிக்கணும், அதே நேரத்தில் சுவாரஸ்யமா இருக்கணுங்கிற ஒரு பெரிய சவால் வந்து இந்த கதையை எழுதும் போது நமக்கு இருக்கு ஆக்சுவலா. ஜெய் வந்து இந்த கதையை எழுதும் போதே அதுல எல்லா சுவாரஸ்யங்களும் இருந்தது. நான் மேற்கொண்டு அதுக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு வந்து அமைஞ்சுது. குறிப்பா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, இப்ப இந்த படம் வந்து இந்த கதை வந்து என்ன பேசுது, எதை பத்தி பேசுது அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு. என்னன்னா, ஜெயிக்கிறது வந்து எவ்வளவு முக்கியமோ அதோட ரொம்ப முக்கியம் யாருக்கு எதிராக அந்த ஆட்டத்தை ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல யாரோட சேர்ந்து ஆடி ஜெயிக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்து அதைத்தான் பேசியிருக்கிறதுன்னு வந்து நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் அதுதான் பேசியிருக்குது. இன்னொன்று பொதுவாகவே இந்த முக்கோண காதல் கதையை நம்ம நிறைய பார்த்துருப்போம். இது வந்து ஒரு முக்கோண அரசியல் கதை தான் ஆக்சுவலா. சமகாலத்துல அதுவும் இன்றைக்கு தேதியில் இந்த படம் குறித்த ஒரு ஆடியோ ரிலீஸ் வருது நான் ரொம்ப பொருத்தமா பார்க்குறேன். ஸோ நண்பர்கள் எல்லாமே இந்த படத்தை பார்க்கணும். குறிப்பாக ஷான் சொன்ன மாதிரி ஜெய் என்ன பேச போறான்னு ரொம்ப ஆர்வமா நானும் காத்துன்னு இருக்கேன். ஏன்னா முந்தநேரத்தை வந்து அவர் முந்தநேரத்து 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு வந்து என்னை பார்த்து தலை இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் வரணும் அப்படின்னாரு. அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னாரு, என்ன தலை அப்படின்னா, நான் என்ன பேஷண்ட்டுக்கு ஒரு பேப்பரில் பக்கமாக எழுதி கொடுத்துரு அப்படின்னாரு. நான் தாங்க எழுதி கொடுக்க முடியும், இதெல்லாம் எழுதி கொடுக்க முடியும். ஸோ ஜெய் என்ன, ஜெய் வந்து பக்கா அந்த இன்ட்ரோவர்ட்னு சொல்றாங்களா, அது பக்கா பீஸ் வந்து ஜெய் தான். ஸோ அவர் என்ன பேச போறாருன்னு ரொம்ப வந்து அவளா காத்துட்டு இருக்கேன். கட்டாயம் இந்த படத்தை பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை நடிச்சிருக்கிற நடிகர்கள் வந்து பெரும் உழைப்பை வந்து இந்த படத்துக்கு செலுத்திருக்கிறாங்க. ஒரு அந்த பெரும் உழைப்பு நான் சொல்றது வந்து நடிக்கிறது கிடையாது. இந்த படத்துக்காக கிரிக்கெட் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஐ மீன் ஒரு 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 கதைக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய உழைப்பை கொடுக்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். அது மக்கள்கிட்ட போய் சேர்றது சேராத செகண்ட். ஆக்சுவலா நீங்க உங்க உழைப்பை கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த இயக்குனர் கோஆபரேட் பண்ணணும். ஒரு குறிப்பா ஒரு முதல் இயக்குநர்களுக்கு இங்க எல்லா நடிகர்களும் கோஆபரேட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். படத்தை இசையமைப்பாளர் எல்லாருக்கும் நன்றி. எல்லா கலைஞர்களுக்கும் குறிப்பா தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. Back on the streets of the Blue Star Boys. Who's got the balls? Who's got the Back on the streets of the Blue Star Boys. Who's got the balls? Who's got the Nigga no balda. Sonna barmacha and the go balda. Idilla balda. Atataye mata pora blue balda. Ada pora cricket. Poga mata tarikete. Ada pora cricket. போக மாட்டோம் தரிக்கெட்டு 22 yards சங்க மாட்டோம் பந்து guts gully gang boys keep up coming like a boy. ஏய் யாரா அவன் கிரவுண்ட் உள்ள ப்ளூ ஸ்டார் தல வந்தா அது ரொண்டா ப்ளூ ஸ்டார் எதிரிக்கு ஒதருண்டா 1 2 3 4 ப்ளூ ஸ்டார் தல வந்தா அது ரொண்டா எதிரிக்கு ஒதருண்டா சரவெடி தொடருண்டா வேற யாரு நாங்க தாண்டா ப்ளூ ஸ்டார் தடைகளும் செதருண்டா தடைகளும் தகருண்டா மலைகளும் நகருண்டா வேற யாரு நாங்க தாண்டா. வணக்கம் அனைவருக்கும், இனிய காலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு வழக்கமா எப்பவுமே ஒரு ரேப் சாங் ரேப் பண்ற சூழல் ஏற்பட்டா என்ன நான் போய் பாடுவது உண்டு. இந்த படத்துல ஒரு ரொம்ப அழகான விஷயம் நடந்திருக்கு. ரயிலை தள்ளும் மேகமே பருவம் தந்த காயமே உயிரை கிள்ளும்
காதல் பூதமே ஏன் அவளை தேடி போகிறேன், கவலை தீயில் வேகிறேன், கனவை தேடி காணலாகிறேன். இப்படி ஒரு அருமையான மெலடி பாடலை பாடுவதற்கு அண்ணன் கோவிந்த் வசந்தா அவர்கள் பொதுவாகவே எனக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா நம்ம ரேப்லாம் கேட்டதே கிடையாது. ரேப் ரொம்ப இயல்பா வாழ்க்கை ஆயா சொல்ற ஒப்பாரியே ரேப் தான் நம்புறேன் நான். இயக்குனர் ரஞ்சித் சாரோட இயக்கத்துல வந்திருக்கக்கூடிய பரியேறும் பெருமாள்ல தொடங்கி குண்டுவா இருக்கட்டும், சேத்துமானா இருக்கட்டும், பொம்மை நாயகியா இருக்கட்டும், ப்ளூ ஸ்டாரா இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பரிமாணங்களை வந்து தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் திரையுலகுக்கும் கொடுத்துட்டே இருக்கு. அந்த விதத்துல இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணம் இயக்குனர் ரஞ்சித் சார். ஒரு அழகான ஸ்கிரிப்டை, கருத்துள்ள ஒன்றை வந்துட்டு எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் அது எந்த இடத்துல நிறைவேறும் அப்படின்னா நீளம்ல தான் நிறைவேறும் அப்படின்றத கண்கூடாவே வந்து நிறைய ஸ்கிரிப்ட் நான் படிச்சதுல இருந்து என்னோட தொடர்பு எல்லைக்குள்ள இருந்து நான் இதை பார்த்துருக்குறேன். இப்போ ரஞ்சித் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி அறிவு சொன்ன மாதிரி எப்பவுமே மகிழ்ச்சியோடவும் நன்றியோடவும் வந்து இந்த சமூகம் உங்களுக்காக வந்து எப்பவுமே இருக்கும், நன்றியோடு வந்து உங்களை நினைக்கும். கணேஷ் சார், சௌந்தர்யா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஸ்கிரிப்ட் வந்துட்டு அடுத்து நீங்க பண்ண போற ப்ராஜெக்ட் கூட ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ரொம்ப நன்றி. நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கருத்துகளுக்கு சாந்தனு பிரதர், தமிழ், அசோக் செல்வன், கீர்த்தி எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படமா இது இருக்கும். ராகவ் வந்து நடிச்சிருக்கா, பிருத்திவி, எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான படமா இது நிச்சயமா இருக்கும். இந்திய அளவில் கொண்டு போய் இருக்கக்கூடிய சக்தி சாருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 96 நாங்கள் முதல்ல ஒர்க் பண்ண படம். 96ல இருந்து நான் 3 பாடல்கள் வந்து பண்ணியிருந்தேன். அந்த 3மே வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். அந்த பாடலுக்குள்ள கவிதையை என்னால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா அது கோவிந்த் வசந்தாவோட இசை தான். அந்த இசை எதை கேட்டுச்சோ அதை தான் என்னோட வரிகளில் நான் கொடுத்தேன். அதே மாதிரி தான் ப்ளூ ஸ்டாரும். ப்ளூ ஸ்டாருக்கு ரயிலின் ஒலிகள் டியூன் கொடுத்தப்போ ஜெய் வந்து என்கிட்ட, இங்கே பாருமா, உனக்கு வந்து இது எத்தனாவது படமோ, நிறைய பாட்டு நீ வந்து எழுதிட்ட, ஆனால் அப்போ தான் வந்து முதல் டியூன் தான், ரயிலின் ஒலிகள் தான் முதல் டியூனு, எனக்கு வந்து இது முதல் படம் முதல் டியூனு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து சண்டை இருக்கும். அந்த அந்த சண்டை கூட எப்படின்னா நம்ம ஆதரக்கு ராமலிங்கம் தோழர் சொன்ன மாதிரி தான். அதுல வந்து ஒரு உரிமை இருக்கும், அன்பு இருக்கும். அதை வந்து எப்படி நம்மளை பதட்டப்படுத்தி விட்டுருவாப்புல. எங்க பெரிய எனக்கு வந்து அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், இருங்க ஜெய், என்னை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ் படத்துல நான் எழுதினேன் நான்மி பாடலுக்கான எந்த மெனக்கடல் இருந்ததோ அது வந்து இப்போ வரைக்கும் ப்ளூ ஸ்டார்ல இருந்து, தங்கலான்ல இருந்து, கேப்டன் மில்லர்ல இருந்து, இனி இப்ப நான் எழுதிட்டு இருக்கக்கூடிய படங்கள் வரைக்குமே அது இருந்துட்டு தான் இருக்கும். அதனால நீங்க ஒண்ணுமே பதட்டப்பட வேணாம். அது ப்ளூ ஸ்டாரோட பாட்டுன்றதை விட உமாதேவியோட பாடல்ன்றதுல நான் கவனமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடல் வந்து பண்ணது. ரொம்ப ரொம்ப நன்றி. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தமிழ் ரசிகர்களுக்கு. என்னுடைய பாடல்களுக்கு தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த உத்வேகமும் உற்சாகமும் தான் திரும்ப திரும்ப என்ன தமிழ் மீதான காதலையும் தமிழ் மீதான தேடலையும் வந்து எனக்கு ஏற்படுத்தி இருக்கு. ஏதேன் தோட்டத்தில் அப்படின்ற அந்த வார்த்தை பத்தி நிறைய நான் யூடியூப்ல கீழே வந்து பார்த்தேன். நிறைய வந்துட்டு அதுக்கான பொருள் வந்து இருக்கு. நிறைய பேர் வந்து தேடி இருக்கிறாங்க. இப்போ 2K கிட்ஸ் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான அந்த தேடல் வந்து ரொம்ப, அவங்களுடைய ரசனை வந்து இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய பாடல்களை பொறுத்த வரைக்கும் ரசனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்லாம் கூட நாங்கள் பாடலாசிரியர் சங்கத்துல வந்து நாங்கள் பேசும்போது அதை பேசியிருக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. தொடர்ந்து வந்து தமிழ் ரசிகர்களுடைய அந்த தமிழ் மொழி மீதான அந்த தேடலும் கவிதை மீதான அந்த உற்சாகம் இருக்குல்ல, அதுதான் தொடர்ந்து எங்களை வந்து இயங்க வைக்குது. இப்போ அடுத்தும் வந்து கோவிந்த் சாரோட நான் பண்ணிட்டு இருக்கிறேன். தமிழ் பிரபா, ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்களோட சார்பட்ட பரம்பரையில் நீங்கள் வந்து சாரோட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணது, இது அது அடுத்து வரக்கூடிய ஸ்கிரிப்டை எல்லாமே ரொம்ப நன்றி. ஏகாம்பரம், ரொம்ப வாழ்த்துகள் உங்களுக்கும், அனைவருக்குமே வந்து வாழ்த்துகள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு தான் நீளம்ல அடுத்தடுத்த படங்கள் லைனப்ல வந்து இருக்கக்கூடிய அத்தனை கதைகளுமே ரொம்ப முக்கியமானதாக வந்து இருக்கும். வரலாறுகளை வந்து புரட்டி போடக்கூடிய விஷயங்களா வந்து இருக்கும்.
கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் அப்போ கூட பார்த்துருக்கலாம். நிறைய ஊர்களில் கிரிக்கெட்ன்றது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒன்று. அந்த இடத்துல நீ என்னதான் வந்து நம்ம சித்தாந்தத்தை வந்து ரொம்ப முக்கியமானதா ஜெய் வந்து இதில் முன்னிறுத்தி இருக்கிறாரு. இந்த இடத்துல எதுக்குள்ள முரண்கள் இருந்தாலும் இந்த இருவருக்குள்ள இருக்கக்கூடிய முரண்களுக்கு காரணமா நம்ம எதையுமே இன்னும் பார்க்கவே இல்லை. உன்னை பத்தி நம்ம பேசுறோம், என்னை பத்தி நான் பேசுறேன், அவ்வளவுதானே தவிர இதற்கு மேற்பட்ட ஒரு ஒரு அழுத்தமான ஒரு சித்தாந்தம் இருக்குல்ல. எதையும் நாம உடைக்கிறோமோ அதை உடைக்காம என்ன நீயும் உன்னை நானுமே பேசிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு சித்தாந்தத்தை வந்து முன்னிறுத்தி இருக்கிறாரு. எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம தான் பௌத்தத்தை தான் முன்னிறுத்துறேன் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நீங்க கவனிச்சிருக்கலாம். இப்போ அறிவோட அந்த பாடல்ல கூட ரொம்ப சூப்பரான ஒரு மெலடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அறிவு அந்த மெலடி. அதுல வரக்கூடிய கவலை தீயில் வேகிறேன் அப்படின்னு சொல்ற அந்த சொல்லாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தொடர்ந்து நீங்க மெலடியும் வந்து எழுதுங்க. அந்த இடத்துல வந்து உங்களோட சித்தாந்தத்திலையோ நீங்க எடுத்துக்கிட்ட அந்த முயற்சியிலையும் எந்த இடத்துலையுமே நீங்க உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாழ்த்துகள் ஜெய். தொடர்ந்து இயக்குனர் ரஞ்சித் சார் அவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய புதிய இயக்குனர்களுக்கு களம் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப நன்றி. அது ஊடக நண்பர்கள் பறந்துபட்டு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் மட்டும் கிடையாது, ரொம்ப பர்சனலான படம். இங்கே மேடையில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸரான ஆள் எனக்கு. ஃப்ரம் ரஞ்சித் அண்ணாலேருந்து, ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து வெறும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிடைக்கிறதா கிடையாது. அதை தாண்டி ஒரு ஃப்ரீடம் இருக்கும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ சுதந்திரமாக பேசுறதுலேருந்து, டெக்னீஷியன் வந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து, எல்லா டெக்னீஷியனும் வந்து அவங்க நினச்சதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றது வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறனால பண்ண முடியுது. அப்புறம் ஜெய் 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 வந்து நானும் ஜெயும் அவரோட சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒர்க் பண்ணேன். அது சரியான ஒரு அனுபவம் ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கும். அப்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அவர் கேட்டுகிட்டே இருப்பார் இந்த மாதிரி செல்வா சினிமாலலாம் வந்து வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் வந்து ப்ரூவ் பண்ணிடுவேன், அது வந்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்டே இருப்பார். டெய்லி கேட்பார் அடிக்கடி. ஆனால் இன்றைக்கி வந்து சத்யம் தேட்டரில் இவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச்சில் ஜெய்யை பார்க்கறது பயங்கர சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது வந்து டெய்லி ஒரு பேசிகிட்டு இருக்கும் போல இருக்கும்ல அது. அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயமும் இருக்குது, அவர் வந்து பேசுறதுக்கு பயந்துட்டே இருக்காரு. நேற்று நைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி ஆரம்பிக்கலாம், பேப்பர் நோட் எடு அப்படின்ற மாதிரி இருக்காரு. அதே மாதிரி கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு செல்வா நான் பேசாமல் வராமல் இருந்துடுறேன், அதான் கரெக்டாக இருக்கும், படம் எடுக்கிறது கூட எடுத்துருவோம், ஆனால் பேசுறது எனக்கு கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். ஸோ ஜெய் வந்து என்னன்னா ரொம்ப உண்மையான ஆள், அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த படமும் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா ஒரு டைரக்டரோட கேரக்டர் தான் வந்து ஒரு படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள அவரோட கேரக்டராக நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அசோக் செல்வன் வந்து என்னோட ஆக்சுவலாக பேட்ச்மேட்டு. அவன் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ரீசெண்டாக வந்து ஓமை கடவுளே, சரி பூத்தொழில் எல்லாமே பெரிய ஹிட்டு. ஆனால் இது ப்ளூ ஸ்டார் வந்து அவனை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்ல பெரிய இடத்துக்கு வந்திருக்குது. அதே மாதிரி சாந்தனு பிரதர் வந்து ஆக்சுவலாக இந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கிங்காக இருக்கும் இந்த படம். கீர்த்தி பாண்டியன் அவங்க வந்து இதில் டைலாக் வந்து வசனங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எல்லாமே. அது வந்து போல்டாக பேசுகிறதுக்கு அவங்க ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க இந்த படத்தில். பிருத்திவி வந்து ஆக்சுவலாக சர்ப்ரைஸ் கேரக்டர் இந்த படத்தில். ஜெயக்குமாரோட கேரக்டர் வந்து அவர் தான் பண்ணியிருக்கார் படத்தில். அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். தமிழ் என்னோட தம்பி மாதிரி கிட்டத்தட்ட. அதாவது இந்த படம் அவனுக்குமே ஒரு கரியர் நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து படம் ஒரு டிராஃப்ட் முடிஞ்சோன்னே படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீஒர்க்லாம் பண்ணி ஒரு ஃபைனல் அலைன்மெண்ட்டாக படம் வந்ததுக்கப்புறம் ஜெய்க்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பினேன். அதை நான் இங்கேயும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் அவருக்கு அனுப்பின மெசேஜ் வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்பினேன். ஸோ அதுதான் இன்னும் ஒரு 3 நாளில் எல்லாருக்கும் அது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள் அண்ட் பீப்புள் ஆன் த டயஸ். ஒரு நாள் ஜெய் கால் பண்ணார். ஜெய் என்னை கால் பண்ணி தமிழ் மீட் பண்ணோம், ஒரு கதை சொல்லணும், படம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் மீட் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, இவ்வளோ பெரிய ஒரு புக்கு கொடுத்தாரு. நைட்டு 9லேருந்து மார்னிங் 6, 7 வரைக்கும் அதை நான் படித்தேன். எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுக்கு ஈக்குவலாக வந்து பயங்கர பயம் இருந்தது. ஏன்னா இந்த படம் வந்து கிரிக்கெட் பற்றி.
எனக்கும் கிரிக்கெட்டுக்கும் ரொம்ப தூரம். கிரிக்கெட் யாராச்சும் பார்த்தாங்க டிவி கேபிள் பிடிங்கி விட்டுருவோம். நான் வீட்டில் எப்பவுமே கிரிக்கெட் பார்க்குறாங்க, எப்போ பார்த்தாலும் பேட் பால் எடுத்துட்டு ஆட போனா பால் எடுத்து ஒழிச்சு வச்சிருவேன். எனக்கு கிரிக்கெட்னா பிடிக்காது சின்ன வயசு. இப்பயும் எனக்கு பெருசாக பிடிக்காது, ஏன்னு தெரியல. பட் அது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது இந்த படத்துல. பட் அதை மீறி ஒரு டைரக்டர் எப்பவுமே வந்து அவரோட கனவை படம் எடுப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட லைஃப்பை படம் எடுப்பாங்க, அதில் நடந்த ஒரு நிகழ்வை படம் எடுப்பாங்க. அவர் வந்து அவர் லைஃப் நடந்த ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு மோர் தேன் 10-30 இயர்ஸை வந்து கதையை எழுதி கொண்டு வந்து அதை படமாக்கும் போது எனக்கு ஒரு பயங்கர சேலஞ்ச் இருந்தது. இதை எப்படி நம்ம லைஃபை கொண்டு வர முடியும், இது எவ்வளோ ரியலாக ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ரியாலிட்டியா எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஸோ அவர் எழுதின ரஞ்சித், ராஜேஷ், சாம், பிருத்திவி, கீர்த்தி, அது கூட இருக்க மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே இருக்கு, அசோக், சாந்தனு, கீர்த்தி எல்லாருமே பயங்கரமா அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இந்த படத்துக்கு எடிட்டர் செல்வா அண்ட் மியூசிக் கோவிந்த் வசந்தா அண்ட் ஆர்ட் டைரக்டர் ரகு சார், தமிழ் பிரபா அண்ணன், அப்புறம் ரஞ்சித் அண்ணா, ரொம்ப நன்றி இந்த படம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் லெமன் லீஃப் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரி ஒன். ரஞ்சித் அவர்களுக்கு வந்து பெரிய நன்றி சொல்லணும். நானும் வந்து அட்டகத்தி டைம்ல வந்து பார்க்குறேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு வளர்ச்சியும் அவரை வந்து பாதிக்கவே இல்லை. அதே நியூட்ரலாகவே இது எப்படின்றது தான் நாங்கள் கற்றுக்கணும், அப்படியே இருக்காது. கமர்ஷியலாகவும் எந்த மாற்றமும் இல்லை. அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பேரை ப்ரொடியூசராக இவ்வளோ பேரை வளர்த்து விட்டு எனக்கும் ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் கொடுத்த ரஞ்சித் சாருக்கும் ஜெய்க்கும் ஒரு பெரிய நன்றி. ப்ரொடியூசர்ஸ் கணேஷ் சார், சக்தி சார், எல்லாருக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ.